நல்லது. நாங்கள் ஹைடல்பர்க் கேட்டகிசம் வினா விடையில இன்றைய நாளிலும் கூட இந்த 16வது கேள்வி பதில்ல நாங்கள் கடந்த வாரம் பார்த்தோம். அதுல 2வது பகுதிய இன்றைய நாள்ல நாங்க கொஞ்சம் அவதானிக்க இருக்கிறோம். அப்ப நாங்க கடந்த வாரம் பார்த்ததின் தொடர்ச்சியாக இது அமையும். அப்ப நாங்க கடந்த வாரம் பார்த்தோம். ஆ கேள்வி வந்து மீட்பராக செயல்படுபவர் உண்மையும் நீதியும் உள்ள மனிதராக இருக்க வேண்டும். சரியா? ஒரு மீட்பர் வந்து அ உண்மையுள்ள அதே நேரத்துல நீதி உள்ள மனிதனாக இருக்க வேண்டும். இப்ப நாங்க ஏற்கனவே பார்த்தோம் ஆண்டவர் இயேசு 100க்கு 100% மனிதனாக, 100க்கு 100% கடவுளாக அவர் இருக்கிறார். அப்ப நாங்க கடவுளாக அவர் 100க்கு 100 கடவுளாக இருக்கிறார் என்பதை நாங்க அடுத்த வாரத்திலிருந்து கவனிக்கலாம். இன்றைய நாள்ல பார்க்க இருக்கிறது, ஏன் மீட்பர் உண்மையுள்ளவரும் அதே நேரத்தில் நீதி உள்ள முழுமையான மனிதனாக இருக்க வேண்டும் என்பதின் அந்த தொடர்ச்சியை நாங்க பார்க்க போறோம். இப்ப பதில் எப்படியாக இருக்குது? வாசிக்கிறேன். ஏற்கனவே நாங்கள் பாவம் செய்த மனித இயல்புடைய ஒருவர் தனக்கான பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று தேவ நீதி வேண்டுகிறது. அத்தோடு தனக்குத்தானே பாவியான ஒருவர் மற்றொருவரின் பாவத்திற்கான பரிகாரத்தை செலுத்த முடியாது என்பதாக நாங்க அந்த பதிலே வாசிக்கிறோம். ரைட்? அடுத்த ஸ்லைட் பாருங்க. நாங்க இது போன கிழமை பார்த்தது. நாங்க சீக்கிரமா இத பார்த்துட்டு நாங்க போகலாம். அப்ப மீட்பர் உண்மையுள்ள மனிதனாகவும், உண்மையான கடவுளாகவும் செயற்படணும் என்று நாங்க பார்க்கிறோம். ஆ அப்ப மனித இயல்புடையவராக அவர் இருக்கணும். ஆனால் இருக்க வேண்டிய வித்தியாசம் என்ன? பாவ சுபாவம் இல்லாதவராக இருக்கணும். ரைட்? ஏன்னு சொன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம். எனவே மீட்பர் வந்து அந்த மரண சாயல் உடையவராக அல்லது அந்த பாவ சுபாவம் உள்ளவராக இருக்க முடியாது. அப்ப உலகத்துல வாழ்ந்த மனிதர்களுக்குள்ளே அ வந்த மனிதனாக வந்த கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருந்த ஒரு வித்தியாசமான மனிதனுக்கு இல்லாத வித்தியாசமான சுபாவம், பாவம் இல்லாத சுபாவம் என்பதை நாங்க பார்த்தோம். இதுவே ஒரு 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 இரட்சகருக்கு இருக்க வேண்டிய தன்மை. ரைட்? என்பதை நாங்க பார்த்தோம். இல்லையா? அதே நேரத்துல நாங்க கண்டோம். அவர் வந்து அந்த மனித சுபாவத்தை எடுக்கிற அதே நேரத்துல அவர் பாவம் இல்லாதவராக பிறக்கும்படியாக அவர் என்ன செய்றார் தன்னுடைய பிறப்புல, ஆ மனிதனுடைய எந்த விதமான இடைப்பாடும் இல்லாமல் கன்னி மரியாளுடைய வயிற்றிலே பரிசுத்த ஆவியானவருடைய நிழலிடுதலின் மூலம் என்ன செய்றாரு? உருவாகிறார். அப்போ வசனம் சொல்லுகிறது, அவர் பரிசுத்தம் உள்ளவராக பிறந்தார். ரைட்? அதாவது பாவ சுபாவம், பாவம் இல்லாதவராக பிறந்தார் என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்ப இரட்சகர் முழுமையான மனிதனாக பிறக்கிறார். ஆனால் மனிதர்களுக்கும் அவருக்கும் இருந்த வித்தியாசம், பாவம் இல்லாத பரிசுத்தம் உள்ளவராக அவர் பிறந்தார் என்பதை நாங்க பார்த்தோம். அப்புறம் நாங்க கவனிச்சோம், ஆண்டவர் வந்து அ இங்கே நாங்க எழுதியிருக்கிறோம், ஒரு உண்மையான மனிதனாக இரட்சகர் இயேசுவால் ஒரு உண்மையான மனிதனின் இடத்தை எடுத்துக்கொள்ள முடிந்தது. ஒரு தூதனால் என்ன செய்ய முடியாது? பதிலீடாக செயல்பட முடியாது. அதே நேரத்துல அந்த தூதன மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்க முடியாது என்பதை நாங்க பார்த்தோம். அதேபோல ஒரு மிருகங்களுக்கு ஆத்துமா இல்லாததுனால அவைகளும் தேவ நீதிய என்ன செய்ய முடியாது? முழுமையாக நிறைவேற்ற முடியாது என்றதை நாங்க பார்த்து நாங்க வந்து கடந்த வார பாடத்த நாங்க வந்து நிறைவு செய்தோம். இப்ப இன்றைய நாள் பாடம் எப்படி தொடங்குதுன்னு சொன்னா, அதுலருந்து ஒரு தொடர்ச்சி. இப்ப நாங்க பார்த்த மாதிரி, ஆ ஆண்டவர் இயேசு உண்மையும் நீதியுமான மனிதன். பாவத்திற்குரிய தண்டனைக்கு நீங்கலானவராக அவர் பிறந்தார். சரியா? அ இயேசுவானவர் 100க்கு 100% கடவுளாகவும், 100க்கு 100% மனிதனாகவும் இருக்கின்ற மீட்பராக இருக்கிறார். அப்ப நாங்க கவனிக்கிறோம் இன்னைக்கு என்னன்னு சொன்னா, ஏன் அவர் முழுமையான மனிதனாக இருக்க வேண்டும்? அப்ப இப்பொழுது நாங்க பார்த்த காரியத்தோடு தொடர்ந்து அத தொடர்ச்சியா நாங்க பார்க்க போறோம். ரைட்? ஏன் இரட்சகர் முழுமையான மனிதனாக இருக்கணும்? முதலாவது, பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை பெறுவதற்கு மனிதனைப் போல அவருக்கு சரீரமும், ஆத்துமாவும் தேவை. ஆகவே மீட்க வருகின்ற அல்லது இரட்சகராக வருகின்றவர், அவர் மாம்சமும், ஆத்துமாவும் உடையவராக இருக்க வேண்டும். எதற்காக?
பூமிக்கு மனுஷனை எதுல இருந்து மீட்க வராரு? பாவத்தின் சம்பளமாகிய அந்த மரணத்தின் அந்த சாபத்திலிருந்து மீட்க வராரு. அப்போ அந்த மரணத்திலிருந்து மீட்க வர அவரு அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியவராக இருக்கிறதுனால அவருக்கு அந்த சரீரமும் அந்த ஆத்துமாவும் அவருக்கு அவசியமாக இருக்கிறது என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்ப எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது, என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும் படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூடப்பட்டதை காண்கிறோம். சரியா? அப்போ ஆண்டவர் இயேசு மரணத்தை ருசி பார்க்கும்படி, ரைட், மரணத்துக்குள்ளாகும்படி அவர் பூமிக்கு வந்தார்னு சொல்லப்படுகிறது. ரைட். எனவே அந்த மரணத்தை அவர் பெற்றுக்கொள்றதுக்காக அவருக்கு சரீரமும் ஆத்மாவும் தேவை என்பதை அந்த வசனம் சொல்லுது. அதே போல 1 பேதுரு 2:24 வாசிக்கும் பொழுது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சரியா? அப்ப அங்கேயும் அவருடைய மரணத்தை பற்றி பேசுது. சிலுவையில ஆண்டவர் இயேசு மரணமாகணும், அவருடைய சரீரத்துல ஏற்படுகின்ற அந்த பாவத்தின் தண்டனையாக அவருக்கு கிடைக்கின்ற அந்த அடிகள், அந்த காயங்களின் தழும்புகள், அதன் மூலம் நாங்க குணமாகிறோம்னு சொல்லி ஏசாயா முன்னறிவிக்கிறாரு. இங்க 1 பேதுருவுல அந்த காரியம் திரும்பவும் சொல்லப்படுது. அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். அப்போ அவருடைய சரீரத்துல தழும்பு ஏற்படணும். அந்த தழும்பு ஏற்பட அவருக்கு சரீரம் தேவை. ரைட்? மனுஷனுடைய பாவத்தின் அந்த தண்டனையை தன்னுடைய சரீரத்துல பெற்றுக்கொள்வதற்கு அந்த சரீரமும் அந்த ஆத்துமா, அந்த வியாகுலம், ஆத்தும வியாகுலம், அந்த ஆத்தும ரீதியான அந்த பாவத்தின் தண்டனையை பெறும்பொழுது வரக்கூடிய அந்த ஆத்தும ரீதியான அந்த 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 துன்பம், பெரும் துன்பம், அவர் அதை அனுபவிக்கும்படி அவருக்கு ஆத்மா, அதே நேரத்துல சரீரம் தேவை என்பதை நாங்க பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் இயேசு மனுஷனாக 100% மனுஷனாக பூமியில பிறக்கும்படி அவர் சித்தம் கொண்டவராக இருக்கிறார். சரியா? இங்க நாங்க வாசிக்கிறோம், மனிதனின் பாவத்தின் தண்டனையை சுமப்பதற்கு அவருக்கு மனித சரீரமும் ஆத்மாவும் தேவை. எனவே நமது மனித தன்மையை அவர் பெற்றார். சரியா? அப்ப அந்த ஆத்மாவும் சரீரமும் சொல்லும் பொழுது அவர் ஒரு மனுஷனாக, உண்மையான மனுஷனாக, ரைட், சும்மா மெஜிக் செய்யற மனுஷன் இல்ல, ரைட், சும்மா ஒரு வேஷம் தரித்த தெய்வ கடவுள் வந்து வேஷம் தரித்து வந்த மாதிரி ஒரு மனுஷ உருவம் இல்ல, ரைட், திடீர்னு காணாம போறதுக்கு, மறைஞ்சு போறதுக்கு இல்லையா? மாறாக அவர் உண்மையான 100% மனிதனாக நம்மை போல அவர் பூமிக்கு வந்தார் என்று சொல்லப்படுது. சரியா? அப்ப நாங்க வாசிக்கிறோம் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். சரியா? அப்ப அவர் ஒரு சந்ததிக்கு உதவி செய்யும்படி, அந்த சந்ததி வந்து தூதர்கள் இல்ல, அந்த சந்ததி வந்து மனித சந்ததி, ஆபிரகாம் மூலம் வந்த மனித சந்ததி. எனவே அந்த சந்ததிக்கு கை கொடுக்கிறதுக்காக, ரைட், அவர் மனிதனாக அவர் இந்த பூமிக்கு வாராரு. மரணத்தை மரணத்துக்கு அதிகாரியாக இருந்த பிசாசானவனை எதன் மூலம் அழிக்கணுமா? தன்னுடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அவர் மனிதனாக பூமிக்கு வாரார். ஆகவே அவர் 100% மனித தன்மையை, மனிதனாக பூமிக்கு வந்தார் என்பதை நாங்க கவனிக்கிறோம். அந்த வசனம் தொடர்கிறது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-18. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. ஆதலால்
அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்ப சுருக்கமாக என்ன பார்க்கிறோம்னா கீழே எழுதியிருக்கிறோம். கடவுள் ஆண்டவர் இயேசு இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராக, சரியா, நமக்காக பரிதபிக்கின்றதற்கு அவருக்கு நம்மை போல சரீரமும் ஆத்துமாவும் தேவை. இந்த வசனம் அதுதான் சொல்லுது இல்லையா? அவர் வந்து ஆ, ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கணுமா. அது பிரதான ஆசாரியன் என்ன செய்வான்? ஆலயத்துல மனிதர்களுடைய பாவத்துக்காக பழி செலுத்துவான். சரியா? அப்போ நம்முடைய பிரதான ஆசாரியர் தன்னையே பழி செலுத்தும்படியாக, சரியா, அவர் பிரதான ஆசாரியராக வாராரு. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் சோதிக்கப்பட்ட பிரதான ஆசாரியர். சரியா, சோதிக்கப்பட்டு, ரைட், அந்த சோதிக்கப்பட்டதுனால அந்த சோதனைகளுக்குள்ள அந்த வேதனை, அந்த கடினமான, அந்த மோசமான பாவத்தின் மீதான அந்த சோதனை, அந்த 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 தண்டனை அவருக்குள்ள வந்ததுனால, அவர் அதுக்குள்ள கடந்து வந்ததுனால என்ன என்ன எப்படியானவரா இருக்கிறாராம்? சோதிக்கப்படுகிறவர்களுக்கு, ரைட், உதவி செய்யறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். சரியா? அப்ப கீழ எழுதியிருக்கிறோம் பாருங்க. ஆ, இந்த சோதனைய சரீரத்துல அனுபவித்ததுனால, ரைட், இந்த பிரதான ஆசாரியர் வந்து தன்னுடைய சரீரத்துல அந்த பாவத்தின் சோதனைகளை அனுபவித்ததினால, ரைட்டா, பாவத்தின் சோதனைகளை அனுபவித்து பாடுகளுக்கு உட்பட்டிருக்கின்ற மனிதர்களுக்கு உதவி செய்யறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். சரியா? அப்ப அவர் வந்து நம்மை போலவே சரீரத்துல வந்தார்னு பார்த்தோம். ரைட்? அந்த மனித தன்மையை கொண்ட அந்த சரீரத்துல எல்லா சோதனைகளையும், பாடுகளையும் அவர் அனுபவித்ததினாலே, அவருக்கு வலி என்றால் என்னன்னு தெரியும். ரைட்? பாடுகள் என்றால் என்னன்னு தெரியும். கண்ணீர் என்னன்னு தெரியும். ஆத்துமாவுல, மனசுல ஏற்படுகின்ற பாரம் என்றால் என்னன்னு அவருக்கு தெரியும். அதுல ஏற்படுகின்ற பயம் என்றால் என்னவென்று அவருக்கு தெரியும். மாம்சத்துல இருந்ததுனால அந்த துக்கம், பாடுகள், பசி, ரைட், தாகம், இதெல்லாம் என்னன்னு சொல்லி அவருக்கு முழுமையாக தெரியும். சரியா? அப்படி முழுமையாக தெரிந்ததுனால அவர் மனிதர்களை முழுவதுமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ரைட்டா? அதே நேரத்துல முழுமையாக புரிந்து கொண்டு அந்த மனுஷனுக்கு உதவி செய்யக்கூடிய வல்லமை உள்ளவராகவும் அவர் இருக்கிறார் என்பதை நாங்க பார்க்கிறோம். எனவே அவர் மனுஷனாக வரவேண்டியிருந்தது எதற்காக நாங்க பார்த்தோம்? அவர் பாடுகளை சுமந்து, சோதிக்கப்பட்டு, பாடுபட்டு, ரைட், அதை அனுபவ ரீதியாக அவர் அனுபவித்ததினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கும்படி அவர் மனிதனாக வந்தார் என்பதை நாங்க கவனிக்கிறோம். அதே மாதிரி ஆஹ் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15, 16ல வாசிக்கிறோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். சரியா? இங்க நாங்க வாசிக்கிறோம், அவர் பிரதான ஆசாரியராக வந்தாராம். அந்த பிரதான ஆசாரியர் எப்படியானவரா? பரிதபிக்க கூடிய பிரதான ஆசாரியர். எதை பார்த்து பரிதபிக்கிறாராம்? நம்முடைய பலவீனங்களை பார்த்து பரிதபிக்க கூடிய, பரிதபிக்கிறார்னு சொல்லும் பொழுது எங்க மேல இரக்கம் வைக்கின்ற, ரைட், இரக்கம் வைத்து எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆசாரியராக அவர் இருக்கிறார். சரியா? அப்ப அவர் சோதிக்கப்படும் பொழுது, அவர் துன்பங்களுக்கு கூடாக போகும் பொழுது அவர் என்ன செய்யல? ஒரு நாளும் பாவம் செய்யாதவராக இருந்தார். அதாவது பிதாவை குறித்து முறுமுறுக்காதவராக, பிதாவை கேள்வி கேட்காதவராக, முழுவதுமாக விருப்பத்தோடும் சந்தோஷத்தோடும் தன்னை அந்த பாடுகளுக்கு விட்டு கொடுத்தவராக இருந்தார் என்பதை நாங்க பார்க்கிறோம். சரியா? எனவே அவர் மாம்சமாக மனிதனாக வந்ததினாலே நம்முடைய பலவீனங்கள் என்னவென்பது அவருக்கு தெரியும். அந்த பலவீனங்களுக்குள்ளே அவரும் போனதினாலே அவர் அந்த பலவீனங்களுக்குள்ளே போகின்றவர்களுக்காக பரிதபிக்கின்ற, ரைட், இரக்கம் வைக்கின்ற ஆண்டவராக, ஆசாரியராக அவர்
இருக்கிறார் என்பதை நாங்க கவனிக்கிறோம். எனவே அந்த 16ஆம் வசனம் சொல்லுது, நீங்க தைரியமா என்ன செய்யுங்க? இரக்கத்தை பெற்றுக்கொள்றதுக்கும், ரைட், ஏற்ற சமயத்துல அவருடைய உதவிய, அ அந்த கிருபைய நீங்க அடையறதுக்கும் தைரியமாக அவர்கிட்ட வாங்க. ஏன்னு சொன்னா, அவருக்கு உங்களுடைய எல்லா வேதனைகளும், எல்லா சோதனைகளும், கடினங்களும் முழுவதுமாக 100க்கு 100% எப்படி அறிஞ்சு வச்சிருக்கிறாரு? அனுபவ ரீதியாக. மனிதனாக வந்து அந்த சோதனைகளுக்கு உட்பட்டு, ரைட், அனுபவ ரீதியாக அறிந்து வைத்திருக்கிறதுனால, நீங்க தைரியமாக அவர்கிட்ட வாங்க என்று சொல்லி, அந்த வசனம் அழைக்கிறத நாங்க கவனிக்கிறோம். சரியா? அப்போ இவ்வளவு நேரம் பார்த்த காரியத்துல சுருக்கம் என்ன? கடவுள் இயேசுவானவர் நம்மைப் போல, அதாவது மனிதனைப் போல அடையாளம் காணவும், நமக்காக துன்பப்படவும், நமக்காக அனுதாபப்படவும் மனிதனாக வந்தார். இப்ப பாருங்க, அவர் 100க்கு 100% மனிதன்னு சொல்லும் பொழுது, எவ்வளவு தேவைகளை செய்யும்படி அவர் செயல்பட்டார்ன்னு பார்த்தீங்களா? ரைட்? இவைகளை செய்யும்படியாக அவர் மனுஷனாக பூமிக்கு வாரார் என்பதை நாங்க பார்க்கிறோம். ரைட்? அடுத்து, அவர் ஏன் மனிதனாக வரணும்? பாவத்திற்காக இரத்தம் சிந்தும்படி மனிதனானார். சரியா? இப்போ பாவத்துக்கு என்ன செய்யணும்? அவர் பாவத்த மரணத்த பரிகரிக்கணும்னு சொன்னா, வெற்றி கொள்ளணும்னு சொன்னா, அவர் மனுஷனா வரணும்னு பார்த்தோம் இவ்வளவு நேரம். அப்போ அந்த பாவத்திலிருந்து ஒரு மனுஷனை மீட்டுக் கொள்றதுக்கு இரத்தம் சிந்தனும் என்று சொல்லி நியாயப்பிரமாணம் கேட்கிறத நம்ம லேவியாராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை அவர்களுக்கு பலிபீடத்தின் மேல் ஆம், நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு இரட்சகராக ஒருத்தர் வரணும்னு சொன்னா, ரைட், அவர் எப்படியாப்பட்டவராக இருக்கணும்? ரத்தம் சிந்தக்கூடியவராக இருக்கணும். சரியா? அப்போ கடவுள் என்ன செய்றாரு? மாம்சமாகிறார். மனுஷனை போல மாறார். அப்ப மனுஷனுக்குள்ள இருக்கின்ற அந்த மனுஷனுக்குள்ள இருக்கின்ற அந்த நரம்புகள், ரைட், அந்த எலும்பு, அந்த மனுஷனுடைய உடம்புல இருக்கிற தோல், இது எல்லாமே, ரைட், அவர் முழுமையான மனிதனாக, எப்படி அடிச்சா காயம்படும், எப்படி அடிச்சா வலிக்கும், அந்த காயம் எப்படி ஏற்படும், அந்த காயம் எவ்வளவு ஆழமாக, ஒவ்வொரு அடிக்கும் எவ்வளவு, அந்த ரோமர்கள் அடிக்கும் பொழுது எவ்வளவு ஆழமாக ஊடுருவும், ரைட், நம்மளைப் போலவே சரீரத்தை கொண்டவராக. நாங்க நினைக்கக்கூடாது அவர் 100க்கு 100 தேவனாகவும் இருக்கிறதுனால, ரைட், சரீரத்துல அவ்வளவு வேதனைகளை அனுபவிச்சிருக்க மாட்டார்ன்னு நினைக்கக்கூடாது. அவர் முழுவதுமான மனிதன். அதான் 100க்கு 100 சொல்லப்படுது. அப்போ அந்த இரத்தம் சிந்தும்படியாக, பாவத்துக்காக இரத்தம் சிந்தும்படியாக அவர் மனிதனாக வாரார். சரியா? எபிரேயர் 9:22 வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன செய்யாதான்? மன்னிப்பு உண்டாகாது. அப்போ ஒரு இரட்சகர் என்ன செய்யணும்? இரத்தம் சிந்தும்படி, ரைட், இயலுமையை கொண்டவராக இருக்கணும். ஏன்னா மக்களுக்கு மன்னிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவர் இரத்தம் சிந்தக்கூடிய சரீர அமைப்பை கொண்டவராக இருக்கணும் என்பதை நம்ம கவனிக்கணும். எனவே ஆண்டவர் இயேசு 100க்கு 100 விகிதமாக மாம்சமாகிறாரு. அவர் வந்து மனுஷனாக வாரார் என்பதை இந்த வசனங்களுக்கு கூட நாங்க கவனிக்கிறோம். அடுத்து நாங்க பார்க்கிற காரியம் என்னன்னு சொன்னா, இப்ப ஆதாம், ரைட், கடவுள் அவர்களை தன்னுடைய சாயலாக படைச்சு என்ன செய்றாரு? தன்னுடைய பிள்ளைகளாக, தன்னுடைய சந்ததியாக அவங்கள வைக்கிறார். ஆனால் ஆதாம் எப்படியாப்பட்டவராக மாறுறாரு? கீழ்ப்படியாமை நிமித்தம், ரைட், தேவனுடைய குமாரன் என்ற, அல்லது தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்கள் என்ற அந்த தன்மையை என்ன செய்றாரு? ஆதாம் இழந்து போறார். இல்லையா? அப்போ இழந்து போனதுனால, ஆதாம் மூலம் வந்த மனித சந்ததி யாவும் எப்படியாப்பட்ட பிள்ளைகளாக மாறினாங்க? இனி கடவுளுடைய பிள்ளைகள் இல்ல, கடவுளுடைய ஜனங்கள் இல்ல. இனி அவருடைய கோப ஆக்கினையின் பிள்ளைகளாக மாறி போனாங்க. சரியா? ஆதாமுடைய சந்ததி, ரைட், கடவுளுடைய பிள்ளைகளாக இல்ல இப்ப.
இப்போ கடவுளுக்கு விரோதமாக செயல்பட்டு கடவுளுடைய கோபத்துக்கு ஆளான, கடவுளுடைய தண்டனைக்கு ஆளான பிள்ளைகளாக மாறி போனாங்க. ரைட் என்பதை நாங்க பார்க்கிறோம். சரியா? ஆகவே நாங்க அந்த வசனத்தை எங்க வாசிக்கிறோம்னு சொன்னா எபேசியர் 2:3ல அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோப ஆக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். எபேசியர் 5:8 சொல்லுது, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் சொல்லுது இல்லையா? அப்போ என்ன நடக்குது நாங்க பார்க்கிறோம் இந்த 2 வசனங்களுக்குள்ள? நாங்க தேவனுடைய கோப ஆக்கினையின் பிள்ளைகள். அதே போல அந்த கோப ஆக்கினையின் பிள்ளைகள் எப்படியாப்பட்டவர்களாம்? அந்தகாரமானவர்கள், வெளிச்சம் இல்லாதவர்கள். சரியா? எனவே தேவனுடைய குமாரன் என்ன செய்றாரு? ஆண்டவர் இயேசுவானவர் ஆ, பூமியில மனுஷனாக வந்து அந்த மனுஷ சந்ததி, ரைட்? அப்ப அந்த மனிதனுடைய சந்ததி பிரதிநிதித்துவப்படுத்துறவன் தான் யாரு? ஆதாம். அப்ப அந்த ஆதாம் சரியான முறையில ரெப்ரசன்ட் பண்ணாம மனுஷனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றதுக்கு பதிலாக சாபத்தை கொண்டு வந்துட்டார். இப்ப அந்த சாபத்தை இல்லாமலாக்கும்படி தேவனுடைய குமாரன் என்ன செய்றாரு? மாம்சமாக மனுஷனாக பூமிக்கு வந்து ஆதாம் தவற விட்ட அ அந்த கீழ்ப்படியாம போனார் ஆதாம். ரைட்? கீழ்ப்படியாம போயிட்டு கடவுளுக்கு சொந்தம் இல்லாதவராக மாறி போனார். அப்படியான தன்மைய என்ன செய்றாரு? ஆண்டவர் இயேசு மாற்றி அமைக்கிறார். ஆகவேதான் அவருக்கு சொல்லப்படுகிறது வேதத்துல, அவர் 2வது ஆதாம் என்று சொல்லி. 1வது ஆதாம் ஃபெயிலியர், தோல்வி அடைஞ்சான். 2வது ஆதாமாக, மனுஷனாக ஆண்டவர் இயேசு வந்து ஆதாம் செய்ய முடியாததை ஆண்டவர் இயேசு செய்து, முழுமையாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து, முழுமையாக தேவனை மகிமைப்படுத்தி, முழுமையாக தேவனுக்கு அன்பு செலுத்தி, ரைட்? அவர் என்ன செய்றாரு? அ அந்த ஆதாம் செய்ய முடியாததை கடவுளுடைய வார்த்தையை முழுவதுமாக நிறைவேற்றுகின்றார் அ ஆண்டவர் இயேசு. அப்போ அடுத்த வசனம் பாருங்க. கலாத்தியர் 4:4-5, 4ஆம் அதிகாரம் 4-5. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் என்ன செய்தாராம்? அனுப்பினார். சரியா? அப்போ ஆதாம் என்ற குமாரனினாலே செய்ய முடியாததை இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், என்னுடைய சேஷ்ட புத்திரன், என்னுடைய குமாரனை அனுப்புன்னு சொன்னார் எகிப்துல வச்சு. அந்த குமாரர்களுக்கு செய்ய முடியாததை, ரைட்? தேவனுடைய குமாரன் மனுஷனாக வந்து என்ன செய்றாரு? அந்த ஜனங்களுக்காக பிரதிநிதித்துவப்படுத்துறார் தன்னை. சரியா? என்பதை நாங்க இங்க கவனிக்கிறோம். சரியா? அந்த ஆதாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியல, ரைட்? கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படியல. தேவனுடைய ஜனங்கள் அ நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாம, அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாம போறதுனாலே ஏற்படுகின்ற சாபத்துக்கு ஆளானாங்க. ரைட்? அந்த சாபத்தை நீக்கி திரும்பவும் அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படி ஆண்டவர் இயேசு என்ன செய்றாரு? குமாரனாக, மனுஷனாக பூமியில பிறக்கிறார் என்பதை நாங்க பார்க்கிறோம். ஆகவே ஸ்திரீனிடத்துல பிறந்தாராம், நியாயப்பிரமாணத்துக்கு கீழானார் என்று சொல்லப்படுகிறது. சரி, ஏன்னு சொன்னா எல்லா மனுஷரும் பிரமாணத்தை மீறி கடவுளுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் உள்ளானவனாக இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் இயேசு என்ன செய்றாரு? தேவன் தன்னுடைய குமாரன் இயேசுவ பூமிக்கு அனுப்பி அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியும்படி அவர அந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ளாக மனுஷனை மாதிரி அவனை மாற்றுகிறார் என்பதை நாங்க இங்க கவனிக்கிறோம். சரியா? கலாத்தியர் 3:13 சொல்லப்படுற மாதிரி மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். சரியா? அப்போ மரத்துல தூக்கப்படணும், அதுக்கு அவருக்கு சரீரம் தேவை. மரத்துல தூக்கப்பட்டு, மரத்துல அடிக்கப்பட்டு, சிலுவை மரத்துல அடிக்கப்பட்டு நமக்காக சாபமாகி, ரைட்? என்ன செய்றாரு? நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாம போய் சாபத்திற்குள்ளான மனித சமூகத்தை என்ன செய்றாரு? ஆண்டவர் இயேசு
மீட்டுக் கொள்ளுகிறார். அப்போ உண்மையான நீதியான மனிதனாக, தேவனுக்கு உண்மையான குமாரனாக, ரைட்? ஆதாம் செய்ய முடியாத அந்த ஆதாம் நீதியான மனிதனாக இருக்கல, உண்மையுள்ள மனிதனாக இருக்கல. அதே மாதிரி எல்லா மனிதர்களும், மனித சந்ததியும் நீதியும் உண்மை இல்லாததாக போயிருச்சு. அப்போ அவங்களுக்கு பதிலாக தேவன் கிறிஸ்து இயேசுவானவர் மனுஷனாக வந்து உண்மையுள்ள மனிதனாக, நீதியுள்ள மனிதனாக, தேவனுக்கு உண்மையான மகிமையை கொண்டு வந்து தருகின்ற மகனாக செயல்பட்டு, ரைட்? அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழான அந்த சாபத்த அவர் பெற்றுக்கொண்டு என்ன செய்றாரு? நம்மை, அதாவது மனித இனத்தை, ரைட்? ஆதாம் மூலம் வந்த அந்த சாபத்துக்குள்ளான அந்த மனித இனத்தை அவர் என்ன செய்றாரு? மீட்டுக் கொண்டார் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. சரியா? கடைசியா பாருங்க, இந்த வசனங்கள வாசிச்சு நாங்க நிறைவு செய்யலாம். எபிரேயர் 2:13-16 முதல் வாசிச்ச வசனம் தான். திரும்பவும் வாசிக்கிறேன். நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். ரைட்? ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும் படிக்கும், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார். சரியா? இந்த வசனம் பாருங்க இவ்வளவு அழகா சொல்லுதுன்னு சொல்லி, தன்னுடைய பிள்ளைகள் எப்படியா இருக்கிறாங்களா? மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறார்களாம். சரியா? அவன் சரீரத்துல மாம்சம் இருக்கு, இரத்தம் இருக்குது. யாரு? தன்னுடைய பிள்ளைகள். அப்ப ஆண்டவர் இயேசு என்ன செய்றாரு? அந்த பிள்ளைகள் போலவே அவரும் மாம்சமும் இரத்தத்தையும் உடையவரானார். ஏன்னா கடவுளுக்கு மாம்சமும் இல்ல, இரத்தமும் இல்ல. அவர் ஆவியானவர். அப்ப அந்த ஆவியான கர்த்தர் என்ன செய்றாரு? நமக்காக, நம்மை சாபத்திலிருந்து மீட்டுக் கொள்ளும்படி, ரைட்? நம்மை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணும்படி, வாழ்நாள் முழுக்க மரண பயத்தில் இருந்த எங்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படி, ரைட்? தன்னுடைய மரணத்தினால பிசாசை அழிக்கும்படி, பிசாசனுடைய அந்த அதிகாரத்தை அழிக்கும்படியாக என்ன செய்றாரு? ஆண்டவர் இயேசு நம்மை போல மாம்சமும் இரத்தமுமாக, ரைட்? அவர் மாறுறத நம்ம இங்க பார்க்கிறோம். எனவே அவர் நீதியும் உண்மையும் உள்ள மனிதனாக பூமியில இருந்தார் என்பதை நாங்க கவனிக்கிறோம். அதே நேரத்துல கடைசி வசனம் 16ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் எபிரேயர்ல, ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ரைட்? எவ்வளவு ஒரு அருமையான, ஒரு அன்பான, ஒரு இரக்கமுள்ள, மனுஷன் மேல அக்கறையுள்ள மனுஷன், தேவனாக, கடவுளாக இவர் இருக்கிறார் என்பதை நம்ம இந்த வசனங்களுக்கு ஊடாக நம்ம தியானிச்ச இந்த வேத பகுதி எங்களுக்கு காண்பிக்குது. அவர் வந்து தேவதூதனுக்கு உதவியாக கை கொடுத்திருப்பார்ன்னு சொன்னா, தேவ தேவதூதர்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னா, அவர் வந்து ஆவியா இருந்து அப்படியே உதவி செஞ்சுட்டு போயிருக்கலாம். ஆனா அப்படி இல்ல. அவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு, ரைட்? தான் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு உதவியாக உதவி செய்யணும்ன்றதுக்காக அவர் என்ன செய்றாரு? கை கொடுத்தார். அதாவது மாம்சமானார். மனுஷனாக வந்தார். ரைட்? என்பதை நம்ம கவனிக்கிறோம். அப்ப ஆண்டவர் இந்த மரணத்தை சந்திக்கணும். அவர் மரணத்தை சந்தித்து அடக்கம் பண்ணப்படணும். அவர் உயிர்த்தெழுதலுக்கு உள்ளாகணும். ரைட்? இவை எல்லாத்துக்கும் அவருக்கு மாம்ச சரீரம் தேவை. எனவே நமக்கு கை கொடுக்கும்படி, நாங்க அனுபவிக்க வேண்டிய எல்லா காரியங்களிலிருந்து நமக்கு வெற்றியை கொடுக்கும்படி ஆண்டவர் இயேசு மாம்சமாக, மனுஷனாக 100க்கு 100% இந்த பூமியில இருக்கிறார் என்பதை இந்த வசனங்கள், அதே போல இந்த தியானம் எங்களுக்கு காண்பிக்கிறது. எனவே நீங்க கடந்த வாரம் படிச்ச அந்த காரியத்தோடு சேர்த்து இந்த காரியத்தை நீங்க பார்க்கும் பொழுது நாங்க பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசு ஏன் 100க்கு 100% மனுஷனாக இருந்தார் என்பதை அது எங்களுக்கு காண்பிக்கும். ரைட்? அடுத்த வாரம் நாங்க தொடரலாம். ஆண்டவர் இயேசு 100க்கு 100% தேவனாய் இருந்தார், ரைட்? என்பதை நாங்க பார்க்க இருக்கிறோம். தேங்க்யூ. எதுவும் காரியங்கள் இருந்தா நீங்க பகிர்ந்து கொள்ள முடியும்.
ரைட். அப்படி இல்லாத பட்சத்தில் நாங்க ஜெபித்து இந்த நேரத்தை நாங்க நிறைவு செய்யலாம். ஆ, பாடம் கொஞ்சம் கடினமாக இருந்துச்சுன்னு சொன்னா நான் வீடியோ உங்களுக்கு நான் தரலாம். யூடியூப்ல இது வந்து அப்லோட் பண்ணுவேன். நீங்க அதை கேட்டு இன்னும் கொஞ்சம் படிச்சுக்கொள்ளலாம். தேங்க்யூ. நாங்க வந்து ப்ரே பண்ணுவோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நாளுக்காக தேவனே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, நீர் எவ்வளவு நல்லவர் சுவாமி. நீர் மனிதனாக இருக்க வேண்டியது எவ்வளவு தேவையான ஒரு விஷயம் என்பதை, எவ்வளவு அவசியமான ஒரு விஷயம் என்பதை இந்த பாடத்திலே நாங்கள் கற்றுக்கொண்டோம் சுவாமி. கர்த்தாவே, நீர் உமக்காக உமக்கொன்றை செய்து கொள்வதற்காக நீர் மனிதனாக இந்த பூமிக்கு வரவில்லை. மாறாக யாவும் மனிதர்களாகிய எங்களுக்காகவே நீர் மனிதனாக வந்தீர் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் சாபத்துக்குள்ளாகி நரகத்துக்கு போய் நித்திய காலமாக நரகத்துல மறிக்க வேண்டிய நாங்கள் சுவாமி இரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவர்களாக இருக்கிறோம். ஆகவே எங்களுக்கு உதவி செய்யும்படி நீங்களும் மாம்சமும் இரத்தமும் ஆனவராக பூமிக்கு வந்தீர் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களுடைய பாவத்தை மன்னிக்க நீர் இரத்தம் சிந்த வேண்டும். ஆகவே நீர் உம்முடைய சரீரத்தை ஆண்டவரே அந்த இரத்தம் சிந்தும்படியாக நீர் மனிதனாக வந்தீர். கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எவ்வளவாக எங்கள் மீது அன்பும் அக்கறையும் உள்ளவராக இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, அந்த மரணத்தை எங்களுக்காக சுமந்து ஆண்டவரே நீர் அந்த சாபத்திலிருந்து எங்களை நீங்களாக்கி விட்டீர். அதற்காக நீர் கல்வாரி சிலுவையில தொங்கும்படி தேவனே நீர் மனுஷனானீர். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சரீரத்திலே ஏற்பட வேண்டிய அந்த தழும்புகளின் மூலம் நாங்கள் குணமாக வேண்டும். ஆகவே நீர் மனிதனானீர் சுவாமி. கர்த்தாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக பரிதபிக்கும்படியா சுவாமி நீர் பாடுகளுக்கு உட்பட வேண்டும். எனவே அனுபவ ரீதியாக சுவாமி ஒரு மனிதனுடைய அந்த சோதனைகள் கடினங்களுக்கூடாக நீர் போய் எங்களுக்காக பரிதபிக்கும்படி, ஒரு தாய் தகப்பன் எப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்காக பரிதபிப்பார்களோ அதே போல பரிதபிக்கும்படி, உண்மையாக பரிதபிக்கும்படி தேவனே நீர் அந்த சோதனைக்கு உட்பட்டு தேவனே அதன் அனுபவத்தின் மூலமாக எங்களுக்காக பரிதபிக்கின்ற இரக்கம் கொள்ளுகின்ற ஆண்டவராக இருக்கிறபடியினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தர் தாமே எங்கள் மீது இரக்கமாய் இருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் எல்லாரையும் உடைய கருத்திலே தருகிறோம். கிறிஸ்து இயேசுவின் நல்ல நாமத்தினாலே எங்களுடைய ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. God bless.